நம்ம இங்கே எல்லாருமே சார்ட்டை பார்த்து ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருப்போம். பட் த இன்ஸ்டியூஷன் அப்படிங்கிறவங்க நம்மளுடைய ட்ரேடை பார்த்து ப்ராஃபிட் மேக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எஸ், இந்த ஒரு வீடியோ அப்படிங்கிறது இன்ஸ்டியூஷன் எப்படி லிக்விடிட்டியாக நம்மளை மாற்றுறாங்க, ஸோ அந்த லிக்விடிட்டியாக நம்மளை மாற்றும் போது நம்ம எப்படி லிக்விட் ஆகாமல் தவிர்க்கிறது, இது மாதிரி எல்லா விதமான விஷயத்துக்கும் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாக இருக்க போகுது. இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸ் மட்டுமே. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் ரீட் பண்ணிக்கோங்க. ஹலோ ட்ரேடர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் தமிழ் ஸ்டாக், நான் சுந்தர். ஸோ இந்த வீடியோவோட டைட்டில் பார்த்ததுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இவ்வளோ நாள் நீங்கள் எதற்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களோ அந்த ஒரு எதிர்பார்ப்பு தான் இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ அப்படிங்கிறது. எஸ், கண்டிப்பாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது த லிக்விடிட்டி அப்படிங்கிற ஒரு மேஜர் கான்செப்ட் தான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ யாரெல்லாம் புதுசாக உள்ளே வந்திருக்கீங்களோ அவங்களாம் ஃபர்ஸ்ட் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே வந்து என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய அன்டோல்ட் ஸ்டோரி, ஷேர் மார்க்கெட்டை பற்றி இருக்கக்கூடிய மறைக்கப்பட்ட விஷயங்களை வந்து டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிளேலிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ்டு பேஸ்டு ஆப்ஷன் ட்ரேடிங், ஸ்னைப்பர் தியரி அப்படிங்கிற 2 விதமான பிளேலிஸ்ட் இருக்கும். இதில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா போஸ்ட் மார்க்கெட் அனலைசிஸ், ப்ரீ சார்ட் அனலைசிஸ் ரெண்டுமே இருக்குங்க. அது போக இந்த கிட்டத்தட்ட எவ்வளோ வீடியோஸ் இருக்குது, 94 வீடியோஸ் எனக்கால கண்டினியூஸாக பார்க்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு 20 வீடியோ பார்த்தா போதுமானது. இன்ட்ராடே ஆப்ஷன் ட்ரேடருக்கு தேவையான எல்லா விதமான தகவலும் உங்களுக்கு ஒழிஞ்சிருக்குங்க. ஓகேங்களா? ஸோ அது போக நம்மளுடைய ஸ்மார்ட் மணி கான்செப்டோட பிளேலிஸ்ட், ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா இப்போயே பாஸ் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த 4 வீடியோ பார்த்துட்டு பேக் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து பாருங்கள். அப்போ தான் ஃபர்தராக நீங்கள் அடுத்தடுத்த வீடியோ பார்க்கும்போது இந்த ஒரு மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? சரிங்க, இப்போ நம்ம கான்செப்ட்குள்ளே போயிடலாம். ஸோ லிக்விடிட்டி அப்படிங்கிற வேர்டு எல்லோரும் கேள்விப்பட்டோன்னே என்ன நினைப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ லிக்விடிட்டிங்கிறது காமனாக ஸ்மார்ட் மணி பீப்புள் சொல்லக்கூடிய ஒரு வேர்டு தானே அப்படின்னு நினைப்பீங்க. பட் அப்படி கிடையாதுங்க. ஸோ இந்த லிக்விடிட்டி அப்படிங்கிறது நீரின்றி அமையாத உலகன்னு எப்படி இருக்கோ அதே போல் லிக்விடிட்டியின்றி அமையாது ஷேர் மார்க்கெட். சிம்பிள். ஏன்னா இப்போ ஒரு வெஹிக்கிள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, பைக் ஆர் கார், ஒரு பிளேசஸ்க்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன வேணும், அதில் வந்து ஃபியூல் அப்படிங்கிற ஒரு எனர்ஜி சோர்ஸ் இருக்கணும். அதே போல தான் மார்க்கெட் மேலே போகிறதுக்கும் கீழே போகிறதுக்கும் தேவையான ஒரு எனர்ஜி சோர்ஸஸ் தான் பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயங்கள். ஸோ அப்போ லிக்விடிட்டி அப்படிங்கிறது காமன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்டர்ஸ். மார்க்கெட் மேலே போகணும் அப்படின்னா பையிங் ஆர்டர்ஸ் அப்படிங்கிறது வேணும் நம்மளுக்கு. ஸோ இந்த பையிங் ஆர்டர்ஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அதிகமாக பில்ட் ஆகுதோ அதை பொறுத்து மார்க்கெட்டோட டைரக்ஷன் அப்படிங்கிறது அப்வர்டு நோக்கி போகுங்க. இதுவே மார்க்கெட் டவுன்வேர்ட் போகணும் அப்படின்னா அங்கே நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய லிக்விடிட்டி அப்படிங்கிறது செல்லிங் ஆர்டர்ஸ். அப்போ லிக்விடிட்டி அப்படிங்கிறது காமன் வேர்டு கால்டு ஆர்டர்ஸ். இட் மீன்ஸ் எனர்ஜி, ஃபியூல், இல்லைங்களா, பவர். அப்போ மார்க்கெட் மேலே போகிறதுக்கு தேவையான எனர்ஜி சோர்ஸ் அப்படிங்கிறது பையிங் ஆர்டர்ஸ். மார்க்கெட் கீழே போகிறதுக்கு தேவையானது செல்லிங் ஆர்டர்ஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கீ பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? அட் தி சேம் டைம்ஸ் இதே ஆர்டர்ஸ் அப்படி கொடுக்கக்கூடிய லிக்விடிட்டி பார்த்தீங்கன்னா பெண்டிங் ஆர்டர்ஸாகவும் கன்வெர்ட் ஆகுங்க. ஸோ அப்போ இந்த பெண்டிங் ஆர்டர்ஸ் தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சப்ளை அண்ட் டிமாண்ட். இட் மீன்ஸ் கால்ட் ஃபேர் வேல்யூ கேப். ஸோ இதுவும் லிக்விடிட்டியோட சேர்ந்தது தான். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா லிக்விடிட்டியும் சப்ளை டிமாண்டும் வேறு வேறு நினைக்கிறாங்க. பட் எல்லாம் ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ லிக்விடிட்டி அப்படிங்கிறது காமன் வேர்டு வந்து செல்லிங் அண்ட் பையிங் ஆர்டர்ஸ். அதுவே அந்த லிக்விடிட்டி வந்து கேப்பாக ஃபார்ம் ஆகும்போது அது சப்ளை டிமாண்டாக கன்வெர்ட் ஆகுது. சிம்பிள். அதனால் எந்த விதமான கன்ஃபியூஷனுமே வேண்டாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பையிங் அண்ட் செல்லிங் ஆர்டர்ஸ் சொல்லக்கூடிய நார்மல் ஆர்டர்ஸை தான் நம்ம இன்டெப்த்தாக லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த லிக்விடிட்டி அப்படிங்கிறது தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான்ங்கிற மாதிரி எவ்ரி பிளேசஸில் வந்து லிக்விடிட்டிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. அப்போ லிக்விடிட்டி ஒரு இடத்துல இல்லை அப்படின்னா அந்த இடத்துல மார்க்கெட் அப்படிங்கிறது மூமெண்டம் இருக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த அந்த கிளாஸஸ்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ம பேசிக்காகவே ஒரு அப் ட்ரெண்ட் மார்க்கெட் சொல்லும்போது ஹையர் ஹை ஹெரோ ஃபார்மேஷன் அப்படிங்கிற ஒரு என் பேட்டர்ன் மேக் பண்ணுவோம்.
இதுவே டவுன் ட்ரெண்ட் லோயர் ஹெட் லோ ஃபார்மேஷன் சொல்லும் போது அதை என் பேட்டர்ன் நம்ம என்ன பண்ணுவோம், ரிவர்சலாக ஃபார்ம் பண்ணுவோம் இல்லைங்களா. அப்போது இந்த ஒரு சின்ன ஜிக்ஸாக் ஸ்விங்லேயே பார்த்தீங்கன்னா 2 விதமான பையிங் ஆர்டர்ஸும் 2 விதமான செல்லிங் ஆர்டர்ஸும் இருக்குங்க. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா இதற்கான காரணம் என்ன, மோர் நம்பர் ஆஃப் பையிங் ஆர்டர்ஸ் வந்து இந்த இடத்துல பில்ட் ஆகிருக்கு. இதனால் என்ன ஆகுது, எனக்கு வந்து மார்க்கெட் வந்து அப்வர்ட் டைரக்ஷன் போகுதுங்க. கரெக்டுங்களா. ஸோ அப்போது இங்கேருந்து இப்படி ஒரு ரேலி கிடைக்கிறதுக்கான காரணம் மோர் நம்பர் ஆஃப் பையிங் ஆர்டர்ஸ் கிடச்சிருக்கு. திரும்ப இங்கேருந்து எகைன் ஒரு ரேலி போடுறதுக்கான காரணம் எகைன் ஒரு பையிங் ஆர்டர்ஸ். திரும்ப இங்கிறது மார்க்கெட் மேலே போகுதுன்னா எகைன் பையிங் ஆர்டர்ஸ். இது மாதிரி கண்டினியூஸாக எனக்கு மார்க்கெட்டில் வந்து பையிங் ஆர்டர்ஸ் அப்படிங்கிறது பில்ட் ஆகும்போது மார்க்கெட்டோட டைரக்ஷன் அப் சைடு போகுதுங்க. ஸோ இப்படி போகும்போது சம் ப்ராஃபிட் புக்கிங் வருங்க. இந்த ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது வருது பார்த்தீங்களா. அப்போ என்ன ஆகுறாங்க இந்த இடத்துல, ஆக்சுவலி இவ்வளோ நேரம் மார்க்கெட்டை மேலே கொண்டு போகணும்னு நினச்சி பை பண்ணக்கூடிய பீப்புள்ஸ் எல்லாருமே அவங்களுடைய பையை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸோ பை ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னா ப்ராஃபிட் புக் பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம். கண்டினியூஸாக பை பண்ணுறதுனால மார்க்கெட் கண்டினியூஸாக அப்சைடு போயிருக்கு. இப்போ பை இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட ப்ராஃபிட்டை புக் பண்ணுறாங்க. இட் மீன்ஸ் செல்லிங். லாஜிக் புரியுதுங்களா. ஸோ அப்போ கண்டினியூ பையிங் பண்ணுறதுனால மார்க்கெட் மேலே போகுது. ஸோ அப்படி மேலே போகும்போது சின்னதாக ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆர் கரெக்ஷன் வரதுக்கான காரணம் கண்டினியூஸாக பை பண்ணவங்க அவங்க பையை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுறாங்க. அப்படி ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் ப்ராஃபிட்டை புக் பண்ணுறாங்க. அந்த ப்ராஃபிட் புக்கிங் தான் என்னது, செல்லிங் ஆர்டர்ஸ். இப்போது இதை டெக்னிக்கலி வேடா பார்க்கலாமா. ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே லிக்விடிட்டி அப்படிங்கிறது காமன் வேர்ட் ஃபார் ஆர்டர்ஸ். இந்த ஆர்டர்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு பையிங் ஆர்டர்ஸாகவும் இருக்கும், தென் செல்லிங் ஆர்டர்ஸாகவும் இருக்கும். இந்த பையிங் ஆர்டர் செல்லிங் ஆர்டர்ஸ் அப்படிங்கிறது பிளேசஸை பொறுத்து டிஃபர் ஆகும். அப்போது இந்த ஹை பாயிண்ட்ல இருந்த எனக்கு ஆர்டர்ஸ் என்னவா இருக்கு, செல்லிங் ஆர்டர்ஸ் இல்லைங்களா. அப்போ இதோட காமன் வேர்ட் என்னது, லிக்விடிட்டி. ஸோ எல் போட்டுக்கிட்டாச்சு. இதை சேர்த்து பாருங்க, பிஎஸ்எல் பை ஸ்டாப் பண்ணிட்டு வரக்கூடிய லிக்விடிட்டி தான் செல்லிங் ஆர்டர்ஸ். ஸோ செல்லிங் ஆர்டர்ஸோட டெக்னிக்கல் வேர்டு இப்போ வந்துருச்சுங்க உள்ள. உங்களுக்கு எத்தனை பேர் இந்த பிஎஸ்எலுக்கான லாஜிக் தெரியாமல் இவ்வளோ நேரம் யூடியூப்பில் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இந்த ஒரு லாஜிக் இப்போ தெரிஞ்சிருச்சு, புதுசாக நான் பார்க்குறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டாக லைக் பண்ணிக்கோங்க. நான் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது, இந்த லைக் அப்படிங்கிறது நீங்கள் இந்த வீடியோ வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க, வேறு ஒரு வீடியோக்கு எதிர்பார்க்குறீங்கிறத நான் புரிஞ்சுக்கிடுவேன். ஸோ அது கூடவே உங்களோட கமெண்ட்ஸுமே. ஓகேங்களா. அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடியது என்னது, பிஎஸ்எல் ஆர் செல்லிங் ஆர்டர்ஸ். அதே போல் இங்கிருந்து மார்க்கெட் கீழே வருது பார்த்தீங்களா. ஸோ கீழே வர்றதுக்கான காரணம் என்ன, கண்டினியூஸாக மார்க்கெட்டில் செல்லிங் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ கண்டினியூஸ் செல்லிங் நடக்கும்போது என்ன ஆகுது, மார்க்கெட் கண்டினியூஸாக டவுன் டைரக்ஷன் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்குங்க. ஸோ திரும்ப பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டவுன். இப்போ இங்கேருந்து மார்க்கெட் வந்து அப்சைடு போகிறாங்க. இட்லி இந்த மாதிரி சினாரியோ மாறுது. அப்போ என்னங்க நடக்குது இந்த இடத்துல. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கணும், இவ்வளோ நேரம் செல் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க அவங்களுடைய செல்லை வந்து ஸ்டாப் பண்ணணும். அப்போ திரும்பிங்கிறது மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா என்ன நடந்திருக்கு இந்த இடத்துல, பையிங் ஆர்டர்ஸ் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் நடந்திருக்கு. ஸோ இந்த பையிங் ஆர்டர்ஸ் அப்படிங்கிறதுக்கான காமன் வேர்டு என்ன, லிக்விடிட்டி. அந்த இல்லைங்க போட்டுருங்க. ஸோ அப்போ பையிங் ஆர்டர்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக லோ பாயிண்டில் தான் வரப்போகுது. அதுக்கு பேர் தான் செல் ஸ்டாப் லிக்விடிட்டி, டெக்னிக்கல் வேர்டு. புரிஞ்சுதுங்களா. ஸோ ஒரு புது விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு திருப்தி இருக்கான நிறைய பேருக்கு இந்த இடத்துல. அப்போது ஒரு ஹையர் ஹை ஹையர் லோ ஃபார்மேஷன் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் வர்றதுக்கு மினிமம் 2 விதமான பையிங் ஆர்டர்ஸும் 2 விதமான செல்லிங் ஆர்டர்ஸும் வருங்க. ஏன் பாருங்க செல்லிங் ஆர்டர் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ எவ்வளோ பேர் இதில் நோட் பண்ணிருக்கீங்க, எப்பெல்லாம் இது மாதிரி ஒரு அப் ட்ரெண்ட் போகும்போது ஒரு ப்ரீவியஸ் டேவோட இல்லை ஒரு ப்ரீவியஸ் அவர் கேண்டிலோட ஹையை பிரேக் அவுட் பண்ண உடனே ரிவர்ஸ் ஆகிருக்கும். எத்தனை பேர் இதெல்லாம் நோட் பண்ணிருக்கீங்க. இப்போ எக்ஸாம்பிள் சில விஷயங்கள் நானே காட்டுறேன் இந்த இடத்துல.
இப்போ இந்த பிளேசஸ்க்கு வாங்க. இங்கிருந்து ஒரு ஹை பிரேக் அவுட் பண்ணியிருக்கானா, பிரேக் அவுட் பண்ண கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ண மார்க்கெட் ஒரு டவுன் கொடுத்தான். திரும்ப பாருங்க, இது ஒரு ப்ரீவியஸோட ஹைக்கு ஒரு பிரேக் அவுட்டு. பிரேக் அவுட் பண்ண என்ன பண்ண திரும்ப ஒரு சின்ன டவுன் ஃபார்மேஷன் வந்தான். எகைன் பாருங்க, இந்த ஒரு ப்ரீவியஸோட ஹைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட்டு, திரும்ப மார்க்கெட் செல் ஆஃப் ஆனது. நோட் பண்ணீங்களா? ஸோ இப்போ என்னங்க நடக்குது இந்த இடத்துல? ஸோ ஆல்ரெடி என்னது இந்த பிளேசஸ்ங்கிறது செல்லிங் ஆர்டரை ட்ரிகர் பண்ண ஏரியா. தட் மீன்ஸ் பை ஸ்டாப் பண்ணிட்டு வந்த ஒரு செல்லிங் ஆர்டர்ஸ். அதனால என்ன ஆகும் அப்படின்னா, திரும்ப அந்த இடத்த ஒரு பிரேக் அவுட் பண்ணும்போது, நான் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொன்னோம்ல, என்ன விஷயம் சொல்லியிருந்தோம்? ஸோ நீங்க சார்ட் பார்த்து ட்ரேட் பண்றீங்க, இந்த இன்ஸ்டியூஷன் உங்களுடைய ட்ரேடை பார்த்து பணம் சம்பாதிக்கிறாங்க. அப்போ யாரெல்லாம் ஒரு ப்ரீவியஸோட டே ஹைக்கு மேலேயோ இல்லை ஒரு ப்ரீவியஸோட ஸ்விங் ஹைக்கு மேலேயோ அவங்களோட ஸ்டாப் லாஸ் வைக்கிறாங்களோ, அந்த ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் செல் ஆஃப் ஆகும். உங்க ஸ்டாப் லாஸ் எல்லாம் எடுத்துட்டு அவன் என்ன பண்ணுவான், செல் ஆஃப் ஆவான். அப்போ இந்த இடத்துல தான் உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும் மார்க்கெட்ல. ஸோ இந்த ஸ்டாப் லாஸ் ஸ்வீப், அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா ஸ்டாப் ஹண்ட், லிக்விடிட்டி ஸ்வீப், லிக்விடிட்டி ஹண்ட்டு, லிக்விடிட்டி கிராப், இதெல்லாம் வேற வேற வேர்டில் எல்லாம் ஒரே வேர்டு தான். பிளேசஸை பொறுத்தலாம் டிஃபர் ஆகும். அந்த பிளேசஸ் எல்லாம் முன்பு ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா? அப்போ இந்த ஹையர் ஹையர்ல ஃபார்மேஷன் நடக்கும்போது ரெண்டு விதமான செல்லிங் ஆர்டருங்கிறது ஆல்ரெடி செல் பண்ண ஏரியால எகெயின் செல் ஆஃப் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ இங்க எவ்ரி ஸ்விங் ஹை பாயிண்ட் வரக்கூடியது கண்டிப்பாகவே பார்த்தீங்கன்னா பிஎஸ்எல், எவ்ரி ஸ்விங் லோ பாயிண்ட் வரக்கூடியது எஸ்எஸ்எல். இங்க அதே போல தான் மார்க்கெட் கண்டினியூஸ் அப்படி ஃபாலோ ஆகுது அப்படின்னா மோர் நம்பர் ஆஃப் செல்லிங் ஆர்டர்ஸ் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும். அதனால மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் டைரக்ஷன் போய்கிட்டு இருக்கு. இப்போ இங்கிருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக போகுது அப்படின்னா செல் பண்ணவங்க செல்லை ஸ்டாப் பண்ணிட்டு பையிங் ஆர்டர்ஸ் அப்படிங்கிற லிக்விடிட்டி ஜெனரேட் பண்ணுவாங்க. இதனால திரும்ப எனக்கு என்ன ஆகுது, இங்க இருந்து பையிங் ஃபார்ம் ஆகுது மார்க்கெட்ல. ஸோ எகைன் எனக்கு என்ன ஆகுது, இங்க பிஎஸ்எல் அப்படிங்கிற விஷயம் நடக்குது. பையை ஸ்டாப் பண்ணிட்டு திரும்ப செல்லிங் ஆர்டர்ஸ் லிக்விடிட்டி உள்ள கொண்டு வராங்க. இதனால மார்க்கெட் அப்படின்னு கீழே போகுது. அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ண ஹையர் ஹையர் லோ ஃபார்மேஷன், லோயர் ஹை ஃபார்மேஷனை லிக்விடிட்டி பேஸ் பண்ணி தான் மேக் ஆகுது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ இந்த ப்ரீவியஸோட ஹைக்கு மேல பாடி க்ளோஸ் ஆகும்போது ஸ்டாப் லாஸ் கண்ட் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்றோம். ப்ரீவியஸோட லோ கீழே பாடி க்ளோஸ் ஆகும் போதும் ஸ்டாப் லாஸ் கண்ட். இதுவே இந்த ப்ரீவியஸோட ஹைக்கு மேல பாடி க்ளோஸ் ஆகாம ஜஸ்ட் விக் மட்டும் எனக்கு மார்க்கெட்ல ஃபார்ம் ஆகுது. எப்படி பாடி க்ளோஸ் ஆகாம த எண்ட் ஆஃப் கேண்டில் ஸ்டிக் க்ளோஸ் என்ன ஆகுது, எனக்கு விக்கோட முடியுது அப்படின்னா இதுதான் என்ன சொல்லுவாங்க, லிக்விடிட்டி ஸ்வீப்பு, லிக்விடிட்டி கிராப்பு அப்படிங்கிற விஷயத்த சொல்றது. அப்ப ஸ்டாப் கண்டுக்கும் இதுக்கு முழு வித்தியாசம் புரிஞ்சுதுங்களா? அப்போ நீங்க என்னெல்லாம் பார்த்துருக்கோம், லிக்விடிட்டினா என்ன, பையிங் ஆர்டர்ஸ் அண்ட் செல்லிங் ஆர்டர்ஸோட காமன் பாயிண்ட் தான் லிக்விடிட்டி. இதே லிக்விடிட்டி எப்போ எனக்கு பெண்டிங் ஆர்டரா மாறுதோ அப்படின்னா கேப், ஃபேர் வேல்யூ கேப்புங்கிறது கிடைக்கும் போது பெண்டிங் ஆர்டர்ஸா மாறுது. அது சாப்டர் 2ல பார்க்க போறோம். ஸோ அது போக பிஎஸ்எல் எஸ்எஸ்எல் என்ன அப்படிங்கிறத இன்னொரு இன்டெப்தான நாலேஜை தெரிஞ்சுக்கிட்டோம். தென் ஸ்டாப் லாஸ் கண்ட், அதாவது ஸ்டாப் கண்டுக்கும் லிக்விட் ஸ்வீப் லிக்விட் கிராப் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த இடத்துல. அப்போ இதை வச்சு இன்னொரு பெரிய புரிதல் என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மார்க்கெட்டோட ட்ரெண்டு புல் ஹையர் ஹையர்ல ஃபார்மேஷன் இருக்கும்போது எப்பெல்லாம் ஒரு லோ பாயிண்ட ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரெஷ்ஷா பிரேக் அவுட் பண்ணுதோ, பிரேக் டவுன் பண்ணுதோ, அப்போ இங்க இருக்கக்கூடிய ஆர்டர்ஸ் என்ன, எஸ்எஸ்எல், இட் மீன்ஸ் பையிங் ஆர்டர்ஸ், செல்ல ஸ்டாப் பண்ண வரக்கூடிய பையிங் ஆர்டர்ஸ் இல்லையா, அதை எடுத்திருக்கும். அதனால திரும்ப மார்க்கெட் மேலே போறதுக்கான காரணம் இந்த இடத்தில் நடக்கும். அதே போல எப்படா ஒரு மார்க்கெட்டோட ட்ரெண்டு லோயர் ஹை ஃபார்மேஷன்ல டவுன் டைரக்ஷன் போகுதோ அப்போ வரக்கூடிய ஃபர்ஸ்ட் டைம் ஹை பிரேக் அவுட் அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய பிஎஸ்எல், பை ஸ்டாப் பண்ணிட்டு வரக்கூடிய லிக்விடிட்டி செல்லிங் ஆர்டர்ஸ் என்னாகும், கீழே போறதுக்கான வாய்ப்பா மாறும். அதனாலதான் பாத்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ரேலி கொடுத்தாலும் நெக்ஸ்ட் டே என்ன பண்ணா ஃபாலோ ஆனது, ஏன்னா மார்க்கெட்டோட ட்ரெண்டு பேரிஸா இருந்தது ப்ரோ. அதனால ஃபர்ஸ்ட் டைம் ஹை பிரேக் அவுட் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஃபர்தரா கீழே போறதுக்கு தேவையான ஃபியூல், எனர்ஜி, பவர் சோர்ஸ் இல்லை.
அதனால் இங்கே இருக்கக்கூடிய எல்லா விதமான செல்லிங் ஆர்டர்ஸ் எடுத்து நான் விழ போகிறேங்கிற மாதிரி தான் இந்த அப்சைட் மூவ்மெண்ட். ஓகேங்களா? ஸோ உடனே இதை வச்சு ட்ரேட் பண்ணலாமாலாம் கேட்காதீங்க. நீங்கள் வந்து இப்போ ஒரு மென்டார்ஷிப்பில் இருக்கீங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. அந்த மென்டார்ஷிப்பில் 4 சாப்டர் ஆல்ரெடி கவர் பண்ணிட்டோம். இன்றைக்கி நம்ம பார்த்தது 5th சாப்டர். ஜஸ்ட் லிக்விடிட்டினா என்ன, இந்த லிக்விடிட்டி வந்து எப்படி இன்ஸ்டியூஷன் கையாளுறாங்க, எப்படி உங்களுக்கு வந்து அவங்க ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு ப்ராஃபிட் மேக் பண்ணுறாங்க அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பேசிக்கான விஷயத்த நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல. ஓகேங்களா? அப்போது இது வந்து ஜஸ்ட் காமன் திங் ஃபார் லிக்விடிங்கிறது ஆர்டர்ஸ், அது பையிங் அண்ட் செல்லிங் ஆர்டர்ஸ். எவ்ரி ஸ்விங் பாயிண்ட்லேயும் எவ்ரி ஸ்விங் லோ பாயிண்ட்லேயும் ஹை பாயிண்ட்லேயும் லிக்விடிங்கிறது இருக்கும். அந்த லிக்விடிங்கிறது தான் உங்களுக்கு ஸ்டாப் கண்ட் ஆகும், லிக்விடி ஸ்வீப் ஆகும், மாறும் அப்படிங்கிறத நம்ம தெளிவுபடுத்தி சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? பட் இதை வச்சு நீங்கள் ட்ரேடு பண்ணலாம் பண்ணக்கூடாதுங்கிற எந்த விஷயத்தை நான் சொல்ல விரும்பலை. ஜஸ்ட் இந்த லிக்விடிட்டி கான்செப்டை ஒரு 15 minutes வீடியோ தான், மல்டிபிள் டைம் பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சாப்டர் 2 சப்ளை அண்ட் டிமாண்ட் எப்படி கிரியேட் ஆகுது, அந்த சப்ளை அண்ட் கிரியேட் வந்து நம்ம எப்படிலாம் பார்க்கலாங்கிற ஒரு வீடியோ கொடுக்க போகிறோம். எப்போ அப்படின்னா இந்த ஒரு வீடியோ 1Kக்கு மேலே வியூஸ் கிடைச்சதுக்கப்புறம் 250+ லைக்ஸ் போனதுக்கப்புறம் மோர் தென் 100 கமெண்ட்ஸ் அப்படிங்கிற வந்ததுக்கப்புறம் அந்த சப்ளை டிமாண்ட் அப்படிங்கிற வீடியோ வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு யூனிஃபார்மாக நான் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முக்கியமாக வரக்கூடிய விஷயங்கள் இந்த 2 தான். இது கண்டினியூஸாக வந்துச்சுன்னா கண்டினியூஸாக வீடியோ வரும். ஓகேங்களா? ஓகேங்க. ஸோ ஹாப்பி வீக்கெண்ட். இந்த வீடியோ வந்து முடியும் போது நாளைக்கு இன்னொரு ஸ்பெஷல் வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க ஈவினிங் டைமில். தேங்க்யூ.